இந்த செஷனில் நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸில் டெவலப்மெண்ட் ஆஃப் டைகாட் எம்ப்ரியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம். லாஸ்ட் கிளாஸில் பார்க்கும்பொழுது அப் டு திஸ் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் எப்படி டைகாட் எம்ப்ரியோ டெவலப் ஆகுதுன்னு பார்த்துருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், மேலே இருக்கக்கூடிய இந்த ஹைப்போகோட்டைல் செல்ஸ் அண்ட் தென் இங்கே இருக்கக்கூடிய ரூட் கார்டெக்ஸ், ரூட் டிப்பு. இப்போது ஒரு கிளியர் ஐடியா நமக்கு வந்திருக்கும், எந்த பார்ட்டெல்லாம் என்னவா கன்வெர்ட் ஆக போகுது. இன்னும் க்ரோத் முடியல. இந்த ஸ்டேஜுக்கு பேர் நம்ம குளோபியுலார் எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லுவோம். குளோபியுலார் எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லுவோம். இங்கே மேலே 8 செல்லாக இருந்தது. தென் ஒரு பெரிக்ளைனல் டிவிஷன் போயிட்டு அகெயின் இந்த அவுட்டரில் ஒரு 8 செல்ஸை ஃபார்ம் பண்ணிச்சு. அது நம்ம டெர்மட்டோஜன். இந்த டெர்மட்டோஜன் தான் ஃப்யூச்சரில் எபிடெர்மல் லேயராக கன்வெர்ட் ஆக போகுதுன்னு பார்த்துருந்தோம். அண்ட் தென் இந்த ஹைப்போகோட்டைல் ரீஜன் இந்த ரூட் ரீஜன்ஸ் கூட சேர்ந்துடும். தென் கார்டெக்ஸ் பித்தெல்லாம் இங்கே ஃபார்ம் ஆகும். மேலே இருக்கக்கூடிய இந்த டாப் மோஸ்ட் செல்ஸ் எல்லாமே ப்ளூமியூல் ஆர் காட்டிலிடனை ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இப்போது இது எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது சஸ்பென்சார்ஸ், இங்கே சஸ்பென்சார் இருக்கட்டும், அது அப்படியே தான் இருக்கும். வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சஸ்பென்சார் அப்படின்னா, இது புஷ் பண்ணும். புஷ் தி எம்ப்ரியோ into nutritive tissue. எம்ப்ரியோ இன்டூ நியூட்ரிஷிவ் டிஷ்யூ, அதை நம்ம எண்டோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். எண்டோஸ்பெர்ம். இந்த எம்ப்ரியோவை இங்கே மேலே எண்டோஸ்பெர்ம் டிஷ்யூஸ் இருக்குல்ல, எம்ப்ரியோ சேக்கில், அதை டுவர்ட்ஸ் அந்த எண்டோஸ்பெர்மை நோக்கி தான் இந்த எம்ப்ரியோவை மேலே புஷ் பண்ணி தள்ளும். யாருன்னா இந்த சஸ்பென்சார்ஸ். இங்கே ஆஸ்டோரியல் செல் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டயக்ராமில் இது போக வேண்டாம், இட் இஸ் நோ இஷ்யூ அட் ஆல், அது அங்கேயே தான் இருக்காங்க. நவ் ஜஸ்ட் கன்சிடர் இது ஸ்ட்ரக்சர் 1 2 இந்த மாதிரி டிவைட் ஆகிட்டு டாப்பில் இருந்துச்சு. தென் இதுக்கு மேலே தான் டெர்மட்டோஜன் ஃபார்ம் ஆச்சு. இப்போது ஜஸ்ட் கன்சிடர் 1 2 3 4 into 2 இந்த 8 செல்லை மட்டும் கன்சிடர் போவோம். எது என்னவா மாறப்போகுது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த லோவஸ்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த ரூட் கேப் அண்ட் ரூட் டிப் ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த செல்ஸ் ஸ்லோவாக லிசன் இப்படி டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த செல்ஸ் எல்லாம் அகெயின் அண்ட் அகெயின் டிவிஷன் நடந்துட்டு இப்படி ஃபுல்லாக ஆரம்பிக்கும். இப்படி ரூட் டிப்பை அண்ட் இந்த செல்ஸ் எல்லாம் ஸ்லோலி இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் செல்ஸாக இப்படி ஃபில் ஆகிடும். அண்ட் இந்த டாப் லேயரில் இருக்கக்கூடிய இந்த ரூட் கார்டெக்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடிய செல்லும் அகெயின் டோட்டலாக கார்டெக்ஸ் ரீஜனாக இப்படி கன்வெர்ட் ஆகிட்டு ரூட் டிப் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய செல்லு கூட இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். கார்டெக்ஸ் செல்ஸ் எல்லாமே இப்படி கன்வெர்ட் ஆகிடும். அண்ட் நவ் த லோவஸ்ட் ஹைப்போகோட்டைல் செல்ஸில் இருக்கக்கூடிய திஸ் லோவஸ்ட் பார்ட் ஹைப்போகோட்டைல். இந்த ஹைப்போகோட்டைல் இருக்கக்கூடிய இந்த ஹாஃப் ஆஃப் தி லோவஸ்ட் பார்ட் இதுவும் ஸ்லோவாக இந்த மாதிரி தென் இட் ஃபார்ம்ஸ் டிவிஷன் போயிட்டு இங்கேருந்து எல்லா செல்ஸுமே டிவைட் ஆகும். டிவைட் ஆகிட்டு ஸ்லோலி திஸ் லோவர் ஹாஃப் ஆஃப் தி செல் ஆல்சோ கண்டினியூ டு டிவைட் டு ஃபார்ம் அ செல்லுலார் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு இப்படி ஸ்லோவாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போது the lowest half of the cell, which is called the hypocotyle, and as well as the root cortex, root tip, cap, இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கன்வெர்ட் ஆயாச்சு. நவ் மேலே இருக்கக்கூடிய இந்த டாப்பில் இருக்கக்கூடிய இங்கே ப்ளூமில் அண்ட் காட்லிடன்னா ஃபார்ம் ஆகக்கூடிய செல்ஸ்,
அது எப்படி ஃபார்ம் ஆகும்? Then again these top layers also to divide to form, see இங்கே கொஞ்சம் டிஃபர் ஆகும். எப்படி it divide like இப்படி கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இங்கே இருக்கிற செல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டிவைட் ஆகிட்டு இப்படி செல்ஸை ஃபில் பண்ணிடும். So, and here one more point we just keep in your mind, this top of the layer to keep one of the axis like structure, இந்த இடம் தான் நமக்கு இப்போ plumule இது hypocotyl, this is called root tip, and the cortex region and root cap எல்லாம் இங்கே ஃபார்ம், இங்கே ரூட் கேப் வந்துடும், இங்கே கார்டெக்ஸ் எல்லாம் கன்வெர்ட் ஆயாச்சு, இது கார்டெக்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போது மோர் ஆர் லெஸ் இந்த எம்ப்ரியோ பார்க்குறதுக்கு ஹார்ட் ஷேப்டு எம்ப்ரியோவாக இருக்கு இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு த குளோபுலார் எம்ப்ரியோலேருந்து அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு கொஸ்டினில் கேட்கலாம். ஆக்சுவலி இந்த சீக்வன்ஸ் கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க நிறைய தடவை. இந்த குளோபுலார் எம்ப்ரியோவுக்கு அப்புறம் என்னவா ஃபார்ம்னா ஹார்ட் ஷேப்டு எம்ப்ரியோவாக கன்வெர்ட் ஆகிடும். ஃபர்தர் திஸ் ஹார்ட் ஷேப்டு எம்ப்ரியோ எப்படி வளரலாம் அப்படின்னு சொன்னால், இங்கே திஸ் இது ஆக்சுவலாக இங்கே இந்த சீக்வன்ஸில் இங்கேயே முடிக்கிறேன், தனியாக கூட போட்டுக்கலாம். இது இப்படி வளரும். So and then this also come to this direction. இப்போ இதுவும் இந்த டைரக்ஷனில் இப்படி வந்துடும். தென் இது ஆல்ரெடி இப்படி வந்தாச்சு. தென் the cells are filled here also. இங்கேயும் செல் என்ன ஆகிடும், டிவைட் ஆகிட்டு இந்த மாதிரி form ஆகிடும். Then here also the cells could be filled. So after globular embryo and horse shaped embryo, this type of situation will be there. So first பார்த்தது globular embryo, next heart shaped embryo, and next sequence is horse shoe shaped embryo. Shoe shaped embryo convert ஆகிடும். இந்த மாதிரி சீக்வன்ஸ் மெனி டைம்ஸ் they have asked in the exams. ஃபஸ்ட் இந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா, பிஃபோர் கோயிங் டு த ஹார்ட் ஷேப்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே இட்ஸ் எ கிளியர் ஐடியா வில் பி தேர். எந்த செல்லு என்னவா கன்வெர்ட் ஆக போகுதுன்ற ஒரு கிளியர் ஐடியா குளோபுலார் எம்ப்ரியோலே கிடச்சிரும். ஆஃப்டர் திஸ் சீக்வன்ஸ் இங்கே ஹார்ட் ஷேப்டு எம்ப்ரியோவில் இது இந்த செல்ஸ் எல்லாம் இப்படி இருந்த செல்ஸ் எல்லாம் எப்படி ரூட்டாக கன்வெர்ட் ஆகுது, அண்ட் தென் கார்டெக்ஸ் ஆகுது, அண்ட் தென் இங்கே 2 கார்டிலிடன்ஸ். ஆக்சுவலி ஃப்யூச்சரில் இது ரெண்டும் என்னவாயிடும், கார்டிலிடன்ஸ். திஸ் அண்ட் திஸ் பிகம் கார்டிலிடன்ஸாக கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ இதை வச்சு தான் இப்போ டாப் மோஸ்ட் லேயரில் இருக்கக்கூடிய செல்ஸும் அண்ட் தென் லோவரில் இருக்கக்கூடிய செல்ஸும் எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு அப் டு தி ஸ்டேஜ் பார்த்துட்டோம். ஆஃப்டர் திஸ் என்ன எம்ப்ரியோனா மெச்சூர் எம்ப்ரியோவாக கன்வெர்ட் ஆகும். திஸ் ஹார்ஸ் ஷூ ஷேப்டு எம்ப்ரியோ மெச்சூர் எம்ப்ரியோவாக கன்வெர்ட் ஆகிடும். ஒருவேளை டைப் ஆஃப் டைகாட்டிலிடனஸ் சீட்ஸாக இருந்தால் இந்த ஸ்ட்ரக்சர் ஜஸ்ட் கன்சிடர். யூஸ்வலி எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் வெரி ஸ்மால், பட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறோம். இதுதான் எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் டோட்டலி. இங்கே திஸ் லேயர் அண்ட் திஸ் லேயர் வில் பி தேர், ஜஸ்ட் வெயிட். இதில் காட்டிலிடன் இப்படி வந்து அட்டாச் ஆகிருக்கலாம்.
இங்கே ஒரு we are discussing now Dicot embryo. அதனால் 2 cotyledons இங்கே எடுத்துக்கிட்டோம். ஒருவேளை இது டோட்டலாக க்ரோன் ஆகிட்டு இது ஃபுல்லாக இங்கே அட்டாச் ஆகிடும். அண்ட் தென் ஹியர் ஆல்சோ சம் செல்ஸ் வில் பி க்ரோன். அண்ட் டோட்டலாக எந்த ஷேப்புக்கு வந்துடும்னா இப்படி மாறிடும். இப்படி வந்திருக்கும் டைகாட் சீட்ஸ். இதுக்குள்ளே எல்லா செல்ஸும் ஃபில்லாக இருக்கும். இங்கே மேலே ஒரு ரீஜனில் இங்கே ப்ளூமில் வந்திருக்கும். அண்ட் தென் ஹியர் ஆல்சோ ரேடிக்கல் வில் பி தேர். இங்கே எல்லாமே செல்ஸு ஃபில்லாக இருக்கும். ஆக்சுவலாக அதுதான் மெச்சூர் எம்ப்ரியோ. அப்போ சீக்வன்ஸ் கேட்டாக்கா குளோபுலார் எம்ப்ரியோ, ஹார்ட் ஷேப்டு எம்ப்ரியோ, ஹார்ஸ் ஷூ ஷேப்டு எம்ப்ரியோ, அண்ட் தென் மெச்சூர் எம்ப்ரியோ. இதுதான் சீக்வன்ஸ். ஆஃப்டர் திஸ் கண்டிஷன் சீடாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் த மெச்சூர் எம்ப்ரியோ இட் பிகம்ஸ் த சீட், டைகாட்லிடன் சீட். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் டோட்டலி மேலே இருக்கக்கூடியது. திஸ் இஸ் கால்டு ப்ளூமியூல். ப்ளூமியூல் தான் actually the plumule is called the embryonal shoot. This is called radicle. Radicle is called embryonal root. Embryonal root, and this plumule is embryonal shoot. இதுதான் ஃப்யூச்சரில் ஷூட்டாக கன்வெர்ட் ஆகும், இது ரூட்டாக கன்வெர்ட் ஆகிடும். திஸ் இஸ் கால்டு தி காட்டிலிடன். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். these two are called cotyledon. And this layer, center point where the cotyledons are attached, this layer is called cotyledonary node. Cotyledonary node and pair இதுக்கு. Here we have to show where is the epicotyle and hypocotyle, means just above the cotyledon, where the attached cotyledons are attached, just above level of or between the plumule and the cotyledonary node, just above the cotyledon one layer should be there. This is called epicotyle. This is called epicotyle. And between this cotyledonary node and the radicle, just level of up to the level of a layer tissue will be there. இங்கே பார்க்கும்போது above the level, இங்கே பார்க்கும்போது இந்த hypocotyle level of cotyledonல நிற்கும். This is called hypocotyle. Hypocotyle. Usually the hypocotyle terminates with the radicle and the epicotyle is terminate with the plumule. The plumule in future it converted into the stem or shoot. The radicle which is converted into the in future, now it is called the embryonal root. In future the plant root இது convert ஆகிடும். These two cotyledons can provide the nutrition for the growing embryo, and then as well as the seeds. Up to the somewhat of time they can provide the nutrition value. These cotyledons slowly it can wither off ஆனதுக்கப்புறம் அந்த சீட் பிளான்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அதாவது ரூட்லெட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்மால் சீட்லிங்ஸாக வந்துட்டு தென் இட் வில் பிகம் த பிளான்ட். ஸோ இந்த செஷனில் ஒரு பர்டிகுலர் குளோபுலார் எம்ப்ரியோ எப்படி வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரை மாற்றிக்கிட்டு ஃபைனலி சீடாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் செஷனில் இதே மாதிரி மோனோகாட் எம்ப்ரியோ எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.